வெல்கம் டு மீனாவின் கைமணம். இன்றைக்கி லஞ்ச் மெனு சூடான சாதமும் கூட முருங்கைக்கீரை வச்சு கொஞ்சம் சாம்பார் தான் பண்ணியிருந்தேன். ஒரு 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 ஸ்பூன் அரிசி எடுத்துக்கோங்க. சாப்பாட்டு அரிசி தான். அதை நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு ஒரு 10-15 சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டு, கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நான் கடுகு, உளுந்து, கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு தாளிச்சிருந்தேன். ஏற்கனவே நம்ம மிளகு ஜீரகம்லாம் அதில் போட்டு நல்லா ட்ரையாக தான் வறுத்து வச்சுருக்கோம். நம்ம எப்பயும் போடுற சாம்பார் பொடி காட்டிலும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப மெடிசினல் உள்ளது. மிளகு, சீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம், நல்லெண்ணெய், நம்மளுக்கு கீரை அயன் கண்டென்ட் உள்ளது. ஒரு 3 கை கொத்து கீரை எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த குச்சியெலாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கும் கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்துட்டு நல்லா அதை வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு அந்த பச்சை வாடை போகிற மாதிரி நல்லா வதக்கிட்டு நம்ம மிளகு, சீரகம், அரிசி, பருப்பு எல்லாம் வறுத்து வச்சுருந்ததையும் நுணுக்கிட்டு அதை கூட நான் ட்ரையாக வறுத்துருந்த தேங்காவையும் அது கூட கொஞ்சம் நல்லா நுணுக்கிக்கோங்க. கொழுகொழுப்பாக நீங்கள் அரைச்சி ஊற்றினாலும் சரி, நான் கொஞ்சம் ட்ரையாக இருக்கட்டும் நல்லா வறுத்துட்டு ஏற்கனவே அந்த நம்ம கீரை நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து அந்த பொடியையும் போட்டுட்டு உங்களுக்கு தேவைக்கேற்ப இது வறுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் இதாகாது. ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கண்ணாடி பாட்டிலில். பருப்பு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரை ஒரு அயன் கண்டென்ட் உள்ளது. குழந்தைங்களுக்கு எப்படியும் டெய்லி ஏதாவது ஒரு கீரை பொன்னாங்கண்ணி, அரைக்கீரை ஏதாவது ஒரு கீரை செஞ்சு கொடுங்க. டக்குன்னு செஞ்சிடலாம் ரெசிபி. பருப்பை வேக வச்சுட்டு கூட நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கூட அப்பளம் இருந்துச்சு, குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டாங்க. கூட காய் என்ன பீட்ரூட் எந்த காய் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இது வச்சுருந்து நீ குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் மீனாவின் கைமணத்தை கொஞ்சம் ஹைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எங்களுக்கும் ஒரு இதாக இருக்கும்.